Join us for a time of prayer. We warmly welcome you to seek the Lord with us. ஒரு விசை இருக்கிற கண்களை மூடி பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில் உடைய தெய்வீக முகத்தை நோக்கி பார்க்க நீ தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு சபையாய் ஒரு குடும்பமாய் அப்பா உடைய சமூகத்தில் இசைந்து அப்பா மன்றாட அப்பா உடைய சமூகத்தில் ஜெபிக்க நீ தந்த இந்த ஒரு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு வாசனை உள்ள ஒரு ஜெபமாய் இருக்க அப்பா, கருத்தாய் இருக்க அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது பரலோகம் திறக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ள எங்கள் ஜபங்கள் இருக்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகம் ஆண்டவரே அப்பா இந்த சிறு கூடுகை மேலே அப்பா பிரியமாக இருக்கத்தக்க இடத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க அப்பா, இந்த இடம் முழுவதுமாக இந்த ரத்த கோட்டைக்குள்ளாக நீர் மூடி நீர் பாதுகாத்து கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படியே வல கரத்தினால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜபங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா, முகாந்தரங்கள் இருக்குன்னா, ஒரு விஷயங்களை மன்னித்து ஒரு விஷயங்களை சுத்திகரிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தகப்பனை மாத்திரம் நம்பி உம்முடைய சமூகத்தை மாத்திரம் நம்பி உம்முடைய பலத்தை மாத்திரம் நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சுய பலத்தையோ எங்கள் சுய திறமையோ அல்ல அப்பா, எங்களை முன்னிறுத்தி அல்ல ஆண்டவரே, உம்மை முன்னிறுத்தி அப்பா எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் குடும்பத்தின் மேன்மைக்கு அப்பா எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் உயர்வுக்கு எல்லாவற்றிலும் உம்மை முன்னிறுத்தி அப்பா நாங்கள் இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு இரக்கமாய் நீர் பதிலளிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன். கிருபையா எங்களுக்கு பதிலளிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா உம்முடைய திவ்ய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஒரு சிலர்கள் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் அப்பா உம்முடைய திவ்ய கரம் எங்களோடு இருந்து அசைவாடும்படியா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேலுக்கு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் வழி நடத்தின தேவன் ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கும் போது அப்பா எங்கள் குடும்பத்திற்கு நீர் ஒரு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துகிற மெய்யான அனுபவத்திற்குள்ள அப்பா எங்கள் வீடு அப்பா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் கடந்து வர அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல இந்த காலை வேளையில நாங்கள் அப்பா உம்மை சேவிக்க அப்பா உம்மை தொழுது கொள்ள உம்முடைய சத்தத்தை கேட்கிற மெய்யான அனுபவத்திற்குள்ளாய் நாங்கள் இருக்க அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா இருதயத்தின் ஆழங்கள்ல இருந்து உம்மை ஆராதிக்க அப்பா இருதயத்தின் உண்மை தன்மையோடு உம்மை ஆராதிக்க நவமான இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டுங்க ஆண்டவரே. அப்பா தாயின் கருவில் நாங்கள் உருவாவதற்கு முன்பாக எங்களை பேர் சொல்லி அழைத்த தகப்பன் நீர் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்கள் மத்தியில் அப்பா எங்கள் சரீர பலவீனங்கள் மத்தியில் அப்பா நீர் எங்களோடு இருந்து நீர் எங்களை ஆதரித்து எங்களை பராமரித்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இம்மட்டுமாய் நீர் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நானும் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில காட்டின எல்லா தயவுகளுக்காய் இரக்கங்களுக்காய் காருண்யத்திற்காய் உடைய பிரசனத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக முறை மனிதர்கள் விலகினாலும் அப்பா நீர் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகாமல் உம்முடைய கரத்தை ஆண்டவரே பலமாய் என் குடும்பத்திற்கு நடுவில் நீர் வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மனிதனுடைய வார்த்தைகள் மாறினாலும் அப்பா உம்முடைய வார்த்தை ஒன்றே அப்பா என்னோடு இருந்து என் குடும்பத்தோடு இருந்து என் பிள்ளைகளோடு இருந்து அப்பா எங்களை நீர் பராமரித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா தாவீது தன் முதிர் வயதில் கூட உம்முடைய பலத்தை மாத்திரம் உம்முடைய சமூகத்தை மாத்திரம் நம்பி இருந்தது போல அப்பா இந்த பூமியில ஜீவன் உள்ள காலம் எல்லாம் அப்பா உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற மெய்யான அனுபவத்திற்குள்ள என் சிந்தை என் ஆவி ஆத்துமா சரீரம் ஒவ்வொன்றும் இருக்கு அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் அப்பா
உம்முடைய சமூகத்தை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மோசேவோடு இருந்து மோசேவுடைய கரங்களை பலப்படுத்தின தேவன் இந்த நாட்கள்ல அப்பா எங்கள் குடும்பத்திற்காக, அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் தலைமுறைகளுக்காக அப்பா நாங்கள் திறப்புல வந்து நிற்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கைகளை நீர் பலப்படுத்துங்க, எங்கள் ஜபங்களை நீர் பலப்படுத்துங்க, எங்கள் ஆராதனைகளை நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பம் ஆண்டவரே ஏறெடுக்கிற எல்லா யுத்தங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து அப்பா நீர் யுத்தம் செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் கண்களுக்கு தெரியாமல் அப்பா எங்களுக்கு செவிக்கு கேட்காம அநேக யுத்தங்கள் எங்களுக்கு நேராய் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு இருந்து எங்களுக்காய் நீர் வழக்காடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில அப்பா நீர் உம்முடைய கரத்தினால, உம்முடைய கரத்தின் மகிமையினால அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. வனாந்தரமான நிலையில நாங்கள் இருப்போம்னா அப்பா தாவீதை போல, யாக்கோபை போல ஆண்டவரே, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல அப்பா வறட்சியின் நாட்கள் நாங்கள் இருந்தாலும் அப்பா எங்களை ஆசீர்வதிக்க உம்முடைய கரம் ஒரு நாளும் குறுகல அப்பா. ஒரு நாளும் உம்முடைய கரம் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில வந்திருக்கிற எங்கள் யாவர் மேலையும் அப்பா உம்முடைய வாக்கு தத்தமான கிருபை அனுதினமும் பின்தொடர முடியாம நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை அப்பா, ஒரு விசை நீர் என்னோடு வாரும் ஆண்டவரே. ஒரு விசை நீர் என்னோடு வாரும்பா. ஒரு விசை ஆண்டவரே, ஒரு விசை இம்மட்டுமா என்னை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே இனியும் என்னை நடத்த, என்னை தாங்க, என்னை தப்புவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ரீதலரபோ கதனரதலரபோ ஷிகரதலரதலரபா. அப்பா நான் நடந்து வருகிற பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. என் செவிகள் கேட்கிற துயர செய்திகள் எல்லாம் நீர் மாற்றி நன்மையான காரியங்களை என் செவிகள்ல நீர் கேட்க செய்யும் ஆண்டவரே. அப்பா செம்மையான பாதைகள் என்னை நடக்க செய்யும் ஆண்டவரே. என் கண்கள் ஆண்டவரே குளிரான காரியங்களை காண நீர் கிருபை செய்ய முடியாம நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அதிகமாய் பெருகட்டும் பா. உம்முடைய வார்த்தை அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்த்ததும் உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்த்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம்,
தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் நாம் ஒருமனப்பட்டவர்களா இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நாம் வந்திருக்கிறோம் என்ற தெளிவோடு நல்ல ஆண்டவருக்கு நன்றிகளை மாத்திரம் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, we thank you Lord. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அநேக நேரத்தில் ஆண்டவரே அப்பா எங்களுடைய நேரத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எங்களுடைய ஆண்டவரே வேலைகளில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am your God. நான் அமர்ந்திருக்கிறது நாம் ஒன்று வேலை செய்யாமல் அமர்கிறதை குறிக்கல. நாம் செய்கிற வேலையை நாம் நிறுத்தி நாம் எடுக்க போகிற தீர்மானத்தில் கர்த்தருடைய கரம் வரும்படியாய் இந்த காலை நேரத்தில் நல்ல ஒரே ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரோட சமூகத்துக்கு வருகிறோம். எனக்கு எப்பொழுதும் பிடித்தது தாவீதுடைய ஜெபமும் தாவீதுடைய ஆராதனை எனக்கு எப்பவும் பிடிக்கும். ஏன்னா தாவீது எதை ஃபீல் பண்ணுறாரோ அதை அவர் பேசுகிற ஒரு தேவ மனுஷன். இந்த காலை நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவர் அவங்க ஜனங்களை பார்த்து கேட்பாராம், எப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, நான் நல்லா இருக்கிறேன் அந்த பதில் அவர் எதிர்பார்க்கலையா. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த மனப்பான்மையில் இருக்கிறோம், நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, இல்லை ஒருவேளை துக்கமாக இருக்கிறோமா, இல்லைன்னா சந்தேகத்தோடு இருக்கிறோமா, இல்லை குழப்பத்தில் இருக்கிறோமா, இல்லை வேதனையில் இருக்கிறோமா, அழுத்தத்தில் இருக்கிறோமா, நம்முடைய நிலைமையை ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே நம்ம இருதயத்தை திறந்து ஊற்றுவோமானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது போல இந்த காலை நேரத்தில் ஜெப நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். நல்ல சின்சியர் ஹார்ட்டோட முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாய் வேதம் சொல்லுகிறது, பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள் என்ற வார்த்தையின்படியா இந்த காலை நேரத்தில் நல்ல கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை திறந்து வேதம் சொல்லுகிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் சேருங்கள். நாம் தேவனிடத்தில் சேரும் பொழுது அவர் நம்மிடத்தில் சேருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை தேவ பிரசன்னத்தை உணர முடியாத நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லாமல் இருந்தாலும், இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் அவரிடத்துல சேர முடியுமானால் அவர் நம்மிடத்துல சேர உண்மையுள்ளவராக இருக்கிறார். தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போன அந்த இளைய குமாரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் புத்தி தெளிந்த பின்பு அவன் தகப்பனை நோக்கி வரும் பொழுது தூரத்தில் அவனை பார்த்து அணைத்து கொண்ட ஒரு நல்ல தகப்பன். ஆனால் தகப்பன் எதிர்பார்க்கிற தகப்பன் போய் அவரை தேடலை. ஆனால் அவன் திரும்பி வந்த பொழுது தகப்பன் ஓடி வந்து அவனை சேர்த்து கொண்டதை பார்க்க. அந்த காலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். இந்த ஜெப நேரத்துக்கு வந்திருக்கிற நாம முதலாவது சரி செய்ய வேண்டியது நம்முடைய இருதயத்தை. நல்ல சின்சியராக ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா என் இருதயத்தில் இந்த குழப்பம் இருக்குப்பா, என் இருதயத்தில் இந்த வேதனை இருக்குப்பா, என் இருதயத்தில் இந்த சந்தேகம் இருக்குப்பா, என் இருதயத்தில் இந்த பயம் இருக்கு ஆண்டவரே. வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ஒரு இடம், ஒரு சம்பவம் வரும். ஊமையான ஆவி பிடித்த ஒரு மகனை தகப்பன் கொண்டு வரும் பொழுது
இயேசு கிறிஸ்து அழகா அவனை பார்த்து கேட்பார், இது இவனுக்கு எத்தனை நாளா இருக்கிறது? அவனுடைய சிறு வயது தொடங்கி அவனை கொல்லும்படியா அநேக தரம் அது தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளினது என்று சொல்லும் பொழுது அந்த தகப்பன் மனம் உடைஞ்சு சொல்லுவாரு, நீ விசுவாசிக்க முடியும், நான் ஆகும்னு ஆண்டவர் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் ஒரு நாளும் அந்த இடத்துல அவரை கண்டிக்கல. அதே இடத்துல நாம பார்க்கலாம், சீஷர்களை ஆண்டவர் அற்ப விசுவாசிகளை இதுவரைக்கும் நான் உங்களோடு கூட பொறுமையா இருப்பேன் என்று கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். ஆனா அந்த தகப்பனை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்ளல. ஏன்னா தகப்பன் தன் இருதயத்துல இருந்த உண்மையான நிலைமைய கர்த்தரிடத்துல சொன்னது போல. இந்த காலை நேரத்துல நாம ஒருவேளை வெளியில நாம் பூரண பலத்தோடு இருக்கிறது போல காமிக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற பயத்தை நாம் கர்த்தரிடத்துல சொல்லணும். அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது வார்த்தையினால வருகிறது அல்ல. வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதாவோடு பேசும் பொழுது வீணான வார்த்தைகளை அளப்பாயாதீங்கள், ஏனென்றால் உங்கள் பிதா உங்களுடைய நாவில சொல் பிறவாததற்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனா அந்த காலை நேரத்துல நமக்கு தேவையானது நம்ம இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, எம்மாவூர் சீஷர்கள் சொல்லு, அவர் நம்மோடு கூட பேசின பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லுகிறார். காலை நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல வரும் பொழுது நம்ம இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரிய முடியும். நல்ல அந்த காலை நேரத்துல உங்களுடைய வலது கரத்தை உங்க இருதயத்துல வைத்து சொல்லுங்க, அப்பா என் இருதயத்தை ஆண்டவரே நீங்க பாருங்கப்பா, என் இருதயத்தின் நிலைமையை கர்த்தர் பாருங்கப்பா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாக்கியவான்களை குறித்ததான ஒரு பட்டியலை பார்க்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரத்தில் அதன் முதல் ஆசீர்வாதம் யாருக்கு என்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. ஏனென்றால் நாம ஆவியில எளிமை உள்ளவர்களாய் அநேக நேரத்துல நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது என்று நாம நினைத்து வருகிறோம். ஆனா அந்த இடத்துல ஒரு வார்த்தை வருகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒவ்வொரு முறை தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் we need to depend on God 100%. 100% தேவனை நான் நம்பி இருக்கிறேன் என்ற இருதயத்தோடு நாம் வர முடியுமானால் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே நான் சமாளிச்சிருவேன்ப்பா, என் சூழ்நிலை, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு எல்லாம் நான் சமாளிக்க முடியும், எனக்கு பலன் இருக்குது, எனக்கு வயசு இருக்குது, நான் சமாளிக்க முடியும்னு நினைப்போமானால் நம்மால் எதையும் செய்ய முடியாது. நம்முடைய கட்டுகளில் இருந்து நாம் வெளியே வர வேண்டுமானால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மிகுந்த ஜலப்பிரவாகத்துல போய் கொண்டிருந்த என்னை அவர் குனிந்து கை நீட்டி தூக்கி எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்மை குனிந்து நம்மை தூக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த காலை நேரத்துல நல்ல முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாம ஜெபிக்க வரோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு வருவோமானால் நம் இருதயத்தை முழுவதுமாய் உடைத்து அன்னாளை போல நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் வருகிற தீர்மானத்தை இந்த காலை நேரத்தில் நம்ம இருதயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷனோடு வரணும். ஆண்டவரே அப்பா, இந்த போராட்டத்தில் நான் போராடி கொண்டு இருக்கிறத விட நான் தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே இந்த போராட்டத்தை நான் ஜெயமாக ஆண்டவரே மாற்றுவேன் என்ற எண்ணத்தோடு நாம் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். காலை நேரத்தில் ஆண்டவரே நல்லா நம்ம இருதயங்கள் எல்லாம் உடையட்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ வருகிறாள், அவள் நல தைலம் என்ற அந்த விலையேற பெற்ற தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்தை கழுவுகிறாள். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இவள் பாவியான ஸ்திரீ. ஆனா இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அநேக நேரத்துல நமக்கு ஜனங்க நிறைய டைட்டில் வைப்பாங்க, லேபிள் வைப்பாங்க. இவன் ஒரு பயந்தாங்கோழி, இவங்களுக்கு திமிரு, இவங்களுக்கு பெருமை. ஆனா ஆண்டவர் டைட்டிலை பார்க்கிறவர் அல்லங்க, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அவங்க வச்ச டைட்டில், இவள் பாவியான ஸ்திரீ.
ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. காலை நேரத்துல நாம எந்த டைட்டிலோட வருகிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஆண்டவர் நமக்கு தருகிற டைட்டில் என்ன? ஆவியில எளிமை உள்ளவர்கள். நாம் ஜெப நேரத்துல வரும் பொழுதெல்லாம் நம்ம கையில பணம் இல்லாம, ஒருவேளை இப்ப நம்ம கையில இருக்கிற மொபைலையோ நம்ம கிட்ட இருக்கிற பணங்கள், பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு நம்ம கீழே இறங்கி மதிய நேரத்துல போவோம்னா, ஒரு ஆகாரம் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் நாம் எப்படி இருக்கிறோமோ அதே நிலைமையில ஆவியில எளிமை உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்களாம். என்னால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒரு பேங்க் திவாலானா எப்படி நாம முடங்கி இருப்போமோ பண விஷயத்துல, அது போல ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல நான் ஒன்றுமில்லை என்று கர்த்தரை 100% நம்புகிறது தான் ஆவியில எளிமை உள்ளவர்கள். காலை நேரத்துல நாங்க ஆவியில எளிமையுள்ளவர்களாய் நாங்க உங்க சமூகத்துக்கு வரணும்ப்பா. ஆண்டவரே, ஆவியில பணக்காரர்களாய் அல்ல, ஆவியில செல்வந்தர்களாய் அல்ல, ஆவியில எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது என்று அல்ல ஆண்டவரே. வேதத்துல பார்க்கிறோம், ஒரு மனுஷன் வருகிறான், அவன் சொல்லுகிறான், பரிசேயனும் அந்த இடத்துல ஆயக்காரனும் ஒரே இடத்துல ஆலயத்துல வந்து ஜெபிக்கும்படியாய் வரும் பொழுது பரிசேயன் சொல்லுகிறான், நான் வாரத்துல 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன், என் சம்பாத்தியத்துல எல்லாவற்றையும் நான் தசம பாகம் செலுத்துகிறேன், நான் இந்த ஆயக்காரனை போல இராததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனா வேதம் அந்த இடத்துல அழகா பதிவு செய்து, ஆயக்காரன் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கொண்டானா, அந்த இடத்துல ஒரு அருமையான வார்த்தை வரும், பரிசேயன் தன் இருதயத்தில் அதை சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாய் திரும்பி போனான். ஆவியில யார் எளிமையுள்ளவர்களாய் தேவ சமூகத்துல வருகிறார்களோ அவர்கள் தான் திரும்பி போகும் பொழுது நீதிமான்களாய் போகிறார்கள். காலை நேரத்தில் நல்ல கரங்களை உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹோலி ஸ்பிரிட், அப்பா, நாங்க உங்க ஊழியத்தை எதிர்பார்க்கிறோம்ப்பா. எங்க பலத்துல பண்ற ஊழியம் வேணாம்ப்பா, எங்க பலத்துல பண்ற ஜபம்லாம் எங்களுக்கு வீணப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிறைய நேரத்தில் ப்ரிப்பரேஷனில் எழுதிக்கிட்டு ஆண்டவரே ஆயத்தத்தோடு வருகிறதை விட எங்கள் இருதயத்தை கிழித்து உடைச்சி ஆண்டவரே தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுவோமானால் தேவன் அதில் பிரியமாக இருக்கிறீங்களேப்பா. இந்த ஆலயத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த ஆலயத்தில் நான் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் திறந்தவைகளுமா இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே சொல்லுகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கர்த்தர் ஏற்படுத்தின ஆண்டவரே அப்பா நோக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை அப்பா. ஆண்டவரே, சாலமோன் கட்டின தேவாலயத்துல பொன்னும் வெள்ளியும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எத்தனையோ எண்ணிக்கைக்கு அடங்காத ஆண்டவரே ஐஸ்வர்யங்கள் இருந்தது. ஆனா செருபாபேல் கட்டுகிற அந்த தேவாலயத்துல ஒன்றும் இல்லை. அவர்களே அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வராங்க. ஆனா ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த ஒன்றுமில்லாத இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் உடைக்கப்பட்டு திரும்பி வந்தார்கள். இந்த காலை நேரத்துல நாம் எந்த அளவிற்கு உடைக்கப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம மறுரூபம் ஆகிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு பதிலை கொண்டு வருமே அல்லாமல், நாம் எவ்வளவு நாள் உபவாசிக்கிறோம், எவ்வளவு நேரம், எவ்வளவு கொடுக்கிறோம், எவ்வளவு தேவ சமூகத்துக்காக ஓடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜப நேரத்தை நீங்க நடத்துங்கப்பா. முன்னாடி ஒரு ஆட்கள் நிற்கலாம், நடத்துவதற்காக இந்த இடத்துல நான் எப்பொழுதும் சொல்லுகிற அதுதான், இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணவோ ஜபத்தை நடத்தவோ ஒரு ஆளை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிற, அவ்வளவுதான். அந்த நாளில் ஒரு வேளை விசேஷித்த ஆட்களாக வரலாம், இல்லைனா ஊழியர் அந்த நடத்தலாம்.
ஆனால் எப்போவுமே நான் ஒரே ஒரு மனப்பான்மையோடு இந்த இடத்துல வருவேன். இந்த இடத்துல ஒரு கழுதையை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினாலும் கழுதையோட வாயை திறக்க அவர் உண்மையுள்ளவர். ஏனென்றால் முன்னாடி இருக்கிற உங்களுக்கான வார்த்தையை தருவதற்கு இந்த இடத்துல யாரை கர்த்தர் நிறுத்துறாரோ அவர்களை அப்படிதாங்க அபிஷேகம் பண்ணுகிறார். அவங்க மேலே அந்த அனாயிண்டிங்கை கர்த்தர் வைக்கிறார், அந்த அதிகாரத்தை கர்த்தர் வைக்கிறாரு. உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த இடத்துல இருந்து தான் வர முடியும். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற இடத்துல நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்கப்பா. எங்கள் உள்ளங்களில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்கப்பா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்ல முடியும்? அப்பா, நீங்கள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. நீங்கள் இந்த இடத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எண்ணிக்கையில் பிரியப்படுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. குதிரையுடைய பலத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. யுத்த வீரர்களுடைய கால்களில் பிரியப்படுகிற தேவன் நீர் அல்ல ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உம்முடைய ஆவியினால ஆகும் ஆண்டவரே. ஆராபா ஷகா தியாந்தலா ரீபா ஹந்தராதி ஹாந்திரி ரீபா கமா லகா ராதி ஆந்தலாபாரி அகபா. எல்லா வெறுமைகள் மாறட்டும். கேளுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற வெறுமைகள் மாறட்டும்ப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற வெறுமைகள் மாறட்டும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை உயிர்ப்பீங்கப்பா. மரித்தவர்கள் உம்மை தொழுது கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்தில் இறங்குகிறவர்கள் உம்மை துதியார்கள் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாங்கள் உம்மை துதிக்க முடியுமே ஆண்டவரே. நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்றது அவர் செய்த நன்மைக்காக நன்றி என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு நன்றி சொல்றதை விட அவர் பாத்திரரா இருக்கிறதினால் நான் அவருக்கு நன்றி சொல்லுது. இஸ் வர்த்தி. அவர் பாத்திரரா இருக்கிறார். அவர் துதிகளுக்கு பாத்திரரா இருக்கிறதினால் நாங்கள் அவரை துதிக்க வந்திருக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. பரலோக தந்தையே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவகுமாரனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரே நிரப்பப்படுவதாக. அநேக நேரத்தில் வெறுமையோடு, அநேக நேரத்தில் குழப்பத்தோடு, வேதனையோடு, அழுத்தங்களோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் காணப்படுகிறோமே ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஏசாயாவை தொட்ட அந்த அக்கினி எங்களை தொடட்டோம்ப்பா. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய 5 அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ என்று எழுதுவார். ஆனால் 6வது அதிகாரத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை அவர் பார்க்கும் பொழுது, கேருபீன்கள் சேராபீன்களை அவர் பார்க்கும் பொழுது ஐயோ அதமானேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். தேவ சமூகத்துக்கு நாம் வரும் வரைக்கும் நாம் அவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லலாம். ஆனால் தேவ சமூகத்தில் உண்மையாய் நாம் நிற்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், எனக்கு ஐயோ, ஐயோ அதமானேன் என்று சொல்லுகிறான். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். அதை எங்க ரியலைஸ் பண்ண முடியும்னா தேவ பிரசன்னத்துல தான். சங்கீதக்காரன் 19வது அதிகாரம் 12வது வசனமா 13வது வசனம் என்று நினைக்கிறேன். அவன் சொல்லுகிறான் சங்கீதக்காரன், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்ம அநேக நேரத்தில் மற்றவர்களுடைய, அதை தான் இயேசு கிறிஸ்துவ சொல்ற, உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை நீ உணராமல் உன் சகோதரனுடைய கண்களில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறது என்ன? இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒரே ஒரு ஜபத்தோடு நாம் துவங்க போகிறோம். நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என் இருதயம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு நிமிடம், ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிங்க கர்த்தாவே. லார்ட் ரிவைவ் அஸ் லார்ட். எங்களை ரிவைவ் பண்ணுங்கப்பா. நாங்கள் இன்றைக்கு சபையின் எழுப்புதலுக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் முதலாவது நாங்கள் எழும்பி காரியத்தை செய்யணும். எங்கள் இருதயங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா சோர்வுகள் மாற்றப்படட்டும்ப்பா.
எல்லா சோர்வுகள் மாற்றப்படட்டும். முடங்கி கிடக்கிற நிலைமைகள் எல்லாம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா நிர்விசாரங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கடின இருதயங்கள் உடைக்கப்படட்டும். நம்ம எரேமியால பார்க்கிறோம், கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்துட்டு சதையான இருதயத்தை தந்தாராம். அந்த சதையான இருதயம் என்ன என்பது என்றால் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. நம் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்த அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்த அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 7 அப்பத்தை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ததை நீங்கள் உணராதிருக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்குற அந்த வார்த்தையை சீஷர்களை பார்த்து கேட்பாரு, நீங்கள் இன்னும் உணராதிருக்கிறீர்கள். நான் அப்பத்தை கொண்டு வராததை குறித்து நான் உங்களை கடிந்து கொள்ளவில்லை, நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறதினால் உங்கள் இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறது. நம்ம இருதயம் எப்போ கடினப்படும்னா, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் எப்பொழுது மறக்கிறோமோ நம்ம இருதயங்கள் எல்லாம் கடினப்பட்டு விடும். காலை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுவோமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்ற அந்த பாடலை ஒரு சில வரிகள் மாத்திரம் பாடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நல்ல கரங்களை உயர்த்தி, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்த நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நம்ம ஒரே ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் முடிய. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம். 2 Chronicles 7:14-16. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14லிருந்து தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். நம்ம எல்லாரும் இந்த 14வது வசனத்தை மறுபடியும் எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் கேட்டு எவ்வளவு தனிப்பட்ட வார்த்தைகள் இந்த இடத்துல வருது பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆண்டவரும் ப்ளூரல், அதை சிங்குலர்ல சொல்றார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அதை உரிமையோட சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலே இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை.
அவங்க தேசத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தராரு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, அவர்கள் பாவத்தை மன்னித்து. ஆண்டவர் எவ்வளவு ஒரு 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 தேசத்தை ஆசீர்வதிக்கணும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் தான். அதுக்கு அடுத்தது வாசிக்கலாம் 15வது வசனம். இந்த வாசிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நாம இந்த 14வது வசனத்துல இருக்கிற காரியங்களை செய்வோமானால் 15, 16வது வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் ஒரு 2 இடத்த மட்டும் வசனம் வாசிச்சுட்டு நம்ம கொண்டா ஜெபிச்சுட்டு நம்ம மறுபடியும் நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவில் 2 வசனம் வாசிக்கலாம். இதில் ஏசாயா 1:3 வாசிச்சுட்டு 5:13 வாசிக்கலாம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம். மறுபடியும் ஆண்டவர் அதான் சொல்றாரு. அந்த இடத்துல வாசிச்ச அதே என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்றார். 5:13 வாசிங்க. ஏசாயா 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களின் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். பாருங்களா, இங்கே ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள் ஜெபம் இல்லாததினால் சிறைப்பட்டு போகிறார்கள் அப்படின்னு இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். இந்த இடத்துல 1:3 பார்த்தோம். என் ஜனங்கள் அறியாமலும் இஸ்ரவேலோ அறியாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. நம் கண்களை மூடி நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் என் ஜனம்னு எவ்வளோ உரிமையாக சொல்கிறாரோ அதே உரிமையோடு ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனம் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கு. நம்மளுக்கு அந்த அறிவில்லைன்ற வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா நிறைய பேரை நாமளும் சொல்லுவோம், நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க அறிவில்லையா. ஆனால் ஆண்டவர் அந்த அறிவை குறித்து இங்கே சொல்லலைங்க. அவரை அறிகிற அறிவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நாம் சிறைப்பட்டு போயிருக்க மாட்டோம். என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நாம் நாள் பார்க்கிறவர்களை குறித்து நாம் போயிருக்க மாட்டோம். விக்கிரகத்துக்கு நாம் திரும்பி இருக்க மாட்டோம். மனிதனை நம்பி நாம் போய் விழுந்திருக்க மாட்டோம். இவர்கள் எனக்கு செய்வாங்க, அவங்க நல்ல வார்த்தையை பேசினாங்க, அவங்க வாக்கு பண்ணாங்க, நான் போனேன். இல்லைங்க, என் ஜனம் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அதனால தான் அவங்க சிறைப்பட்டு போகிறார்களாம். கேப்டிவிட்டி ஏன் வருது, சிறையிருப்பு ஏன் வருதுன்னா என் ஜனங்களுக்கு அறிவில்லையேன்றாரு. இஸ்ரவேலை நான் சேர்த்து கொள்வதற்கு எத்தனை தரமோ நான் உன்னிடத்துல வந்தேன். ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ள வந்தது போல எத்தனை தரம் நான் உனக்கு நேரம் தந்தேன். என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களாம். நான் போன முறை வரும்போது கூட சொன்னேன், ஒரு மாடை குறித்து நான் என்னுடைய சிறு வயதில் நான் பார்த்தது. எங்கள் வீட்டு வெளியிலேயே மாடு கட்டுகிற ஒருத்தர், பால் விற்கிறவர் இருக்கிறாரு. சின்ன வயதில் அவரை நான் பார்த்து வியந்த காரியம், ஆச்சரியப்பட்ட காரியம். ஏன்னா நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம், இப்பயும் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஒரு மாடை காலை கயிறு போட்டு கட்டிட்டு பால் கறப்பார். ஒரு மாடுக்கு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே பாலை கறப்பார். ஒரு மாட்டுக்கு பேசிக்கிட்டே பாலை கறப்பார். அங்கே யாராவது கேட்பாங்க, ஏன் பால்காரர் இப்படி ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணுறீங்க? இப்போ அவர் சொல்லுவார், இந்த காலை கட்டுற மாடை நான் காலை கட்டாமல் பால் கறந்தேன்னா அது பால் கறக்க விடாது. இந்த பேசிக்கிட்டே பால் கறக்கிற மாடை நான் பேசாமல் இருந்தால் அது பால் கறக்காது. ஏன்னா என் மாடுக்கு
என்ன நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவார். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். மாடு தன் எஜமானை அறிந்திருக்குதான், கழுதை தன் முன்னணியத்தை ஓனர் அறிஞ்சிருக்கிறான், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5:13 அதே தான் சொல்லுகிறார். என் ஜனங்களுக்கு அறிவில்லாமையினால் அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். நம்ம ஏன் சிறையிருப்பு வருது? நம்ம ஏன் பாண்டேஜுக்குள்ளே போகிறோம்? நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிகிற அறிவை ஆண்டவர் நமக்கு தரணுங்க. பவுல் அதை தான் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகும்படி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவரே சொல்றார், அறிவு கெட்டாத அன்பு, ஆனால் அதை அறிந்து கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். காலை நேரத்தில் என் ஜனங்கள், ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, நம்மளை எந்த அளவுக்கு ஜப நேரத்தில் வருகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தணுங்க. ஜபம்னு நம்ம வந்துட்டோம்னா ஜபத்தில் நமக்கு எந்த ஒரு குவாலிட்டியும் இல்லை. ஜபத்தில் ஒரே ஒரு குவாலிட்டி ஆண்டவர் கேட்கறது தாழ்மை. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இந்த காலை நேரத்தில் நம்ம எவ்வளவு அவர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். யோவான் சொல்லுகிறாரு, அவருடைய பாதரட்சைகளை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரவான் இல்லை. காலை நேரத்தில் அவருடைய பாதத்தில் அமருவதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாங்க கர்த்தாவே. எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்கப்பா. உங்கள் பாதத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த காயத்தை பார்க்கணும்ப்பா. உங்கள் கரங்களில் இருக்கிற காயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பிறரை காயப்படுத்த முடியாதப்பா. உங்கள் விழாவில் இருக்கிற காயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மற்றவர்களை நாங்கள் குறை சொல்ல முடியாதே அப்பா. அவனுக்கு என்ன தெரியும், நாங்கள் அப்படி பேச முடியாதப்பா. காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் அறிந்திருக்கிற ஆண்டவர். எபிரேயன் ஆக்கியோன் சொல்லுகிறான், சகலமும் அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறது, அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது, நிர்வாணமாக இருக்குதான். எவ்ரிதிங் வாஸ் நேக்கட். எல்லாம் எதையும் மறைச்சிருக்க முடியாது. நம்ம இருதயம் கூட மறைச்சி இல்லை. நம்மளுடைய ஃபிசிக்கலாக நம்மளுடைய இருதயம் உள்ளே இருக்குது, மேலே சதைகள் இருக்கலாம், எலும்புகள் இருக்கலாம், மூடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி எவ்ரிதிங் வாஸ் நேக்கட். அவர் இருதயத்தில் இருக்கிற நோக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை தான் பரிசேயன் சொல்லுகிறான். தூரத்தில் அவன் சொல்லுகிறான், இந்த ஆயக்காரனை போல இல்லாததினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று தன் இருதயத்தில் சொல்லி, அதே காரியத்தை பாபேல் கோபுரத்து இடத்த நாம் வாசிப்போம்னா 11வது அதிகாரம் என்று நினைக்கிறேன் ஆதியாகமத்தில். அதை இந்த இடத்துல நாம் வாசிப்போமானால், நாங்கள் வானத்துக்கு ஏறுவோம், அவர்களுடைய இருதயத்தில் அதை ஆங்கிலத்தில் அழகாக வரும், இட் வாஸ் இன் தேர் இமேஜினேஷன். அவங்களுடைய கற்பனையில் இருக்கும் போதே கர்த்தர் அந்த பாபேல் கோபுரத்தை உடைக்க இறங்கிட்டாராம். பெருமை வெளியிலலாம் வர வேணாங்க, நம்ம செயல்லலாம் வர வேணாம், நம்ம இருதயத்தில் இருந்தாலே போதும், அதையே கர்த்தர் டீல் பண்ணுவாராம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம், பெருமையுள்ளவனுக்கு எந்த மனுஷனும் இல்லை, பிசாசோ அல்ல, நானே எதிர்த்து நிற்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு எப்போ பெருமை வரும்னா, நம்மளுக்கு எல்லாம் when everything was quite normal, எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்குது, சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருக்குது, பிள்ளைகள் சாதகமாக இருக்கிறாங்க, பணம் சாதகமாக இருக்குது, பிஸ்னஸ் சாதகமாக இருக்குது, எல்லாம் சாதகமாக இருக்கும்போது நமக்குள்ள அந்த பெருமைகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. காலை நேரத்தில் எல்லாத்தையும் வெறுமையாக்குங்களேன். அடிக்கடி நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம், என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷன், நான் அதை பர்சனலாக சொல்லுவேன். ஆண்டவரே, எனக்கு நல்ல படிப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், பிள்ளைகள், மனைவி, ஆசீர்வாதங்கள், பணங்கள், உலக ஆசீர்வாதங்கள், உலக செல்வங்கள்,
வீடு, எது எல்லாம் கிடைச்சிருக்கு கர்த்தர் கிருபையில். ஆனால் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் ஆண்டவரே நீங்கள் தான். நான் ஆண்டவரை பார்த்து அடிக்கடி சொல்லுவேன், மை கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் நீங்கள் தான்ப்பா. எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் நீங்கள் தான்ப்பா. என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்ச பெரிய புதையல் நீங்கள் தான்ப்பா. புதையல் நீங்கள் தான். யூ ஆர் மை கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் லார்ட். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், சின்சியராக சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு நல்ல கணவர் இருக்கலாம், நல்ல பணங்கள் இருக்கலாம், நல்ல பிள்ளைகள் இருக்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே எனக்கு நீங்கள் கிடைச்சது தான்ப்பா எனக்கு ஆசீர்வாதம். நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தது தான்ப்பா எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அப்பா. ஆண்டவர் உள்ள மகிழுங்க. நம்ம சொல்லும் போதே ஆண்டவர் உள்ள மகிழும். அதை நீங்கள் சின்சியராக சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டோம் என்று பவுல் சொல்லுகிறார். நம்ம நிறைய நேரத்தில் பந்தியில் ஏறெடுக்கும் பொழுது, பந்தி கிட்ட வரும் பொழுது, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அந்த பந்தியுடைய அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கையில் வச்சிருக்குமோ அப்படியே அழுவாங்க. ஆனால் அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது அவங்க செய்கிற அதே தவறை மறுபடியும் செய்வாங்க. அவங்க செய்கிற அதே பாவத்தை மறுபடியும் செய்வாங்க. அவங்க செய்கிற அதே பயன்படுத்துகிற லாகரி வஸ்துக்களை மறுபடியும் பயன்படுத்துவாங்க. அவங்க எப்படி மருமகளை நடத்துகிறாங்களோ அதே மாதிரி நடத்துவாங்க. எப்படி மாமியாரை அதே மாதிரி. அது எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல பந்தியில் வரும்பொழுது கண்ணீரோடு இருக்கிறத பார்க்குறோம். ட்ரூ ரிப்பன்டன்ஸ் இஸ் நாட் அபவுட் அவர் க்ரை, நாட் அபவுட் அவர் டியர்ஸ். நம்மளுடைய கண்ணீர் மாத்திரம் நாம் மனம் திரும்பினோம் என்பதற்கு அடையாளம் அல்ல, நம்முடைய செயல்கள் தான் நாம் முழுவதுமாய் மனம் திரும்பினோம் என்பதற்கு அடையாளம். சவுல் அதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேதத்தில் சவுல், என் மகனே தாவீதுடைய குரல் அல்லவா, என் மகனே உனக்கு விரோதமாக நான் வந்துட்டேனான்னு சொல்லி அவன் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம், சவுல் தாவீதை கொல்லும்படிக்கு பின்தொடர்ந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். கண்ணீர் விடுகிறது மாத்திரம் அல்லங்க, யூதாஸ் காரியோத்து மனங்கசந்து அழுதானா, ஆனால் 4 கொண்டு செத்தான். பேதுரு மனங்கசந்து அழுதார், ஆனால் பேதுரு ஆண்டவர் இடத்துல திரும்பினார். லௌகீக துக்கமோ நாம் நெருங்கி போவதற்கு ஏதுவாக இருக்கிறது, ஆனால் தெய்வீக துக்கமோ நம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் நம்மளுக்கு ஒரு துக்கம் வரணும். எந்த துக்கம் என்றால் உலக துக்கம் அல்ல, ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு துக்கம். நெகேமியாவை குறித்து நாம் வாசிக்கலாம். அவன் துக்கப்பட்டானா. எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தேவ மனிதர்கள் எரேமியாவுக்கு ஒரே சைடு படுகிறார். மனித சாணத்துல அப்பத்தை சுட சொல்றார் ஆண்டவர். ஓசியா தீர்க்கதரிசிக்கு ஒரு சோர ஸ்திரீயை, நீங்கள் அந்த இடத்த வாசிச்சிங்கன்னா தெரியும். ஒரு சோர ஸ்திரீ அப்படின்னா ப்ராஸ்டிடியூட், ஒரு விபச்சார ஸ்திரீயை ஓசியாவை போய் சொல்கிறார். ஓசியா ஒரு தீர்க்கதரிசி. அவர் சமுதாயத்தில் அவருக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்குது. தீர்க்கதரிசினா மதிப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மதிப்பெல்லாம் எடுத்து வச்சிருப்பா, போய் ஒரு சோர ஸ்திரீயை சேர்த்துக்கொள். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஓசியாவுக்கு அவள் பிள்ளைகளை பெற்று எடுக்கிறா, மறுபடியும் அவள் சோரம் போனாலாம். ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, நீ போய் மறுபடியும் அவளை சேர்த்துக்கொள். ஒரு தேவ பண்டிதர், ஒரு ஸ்காலர் இப்படியா எழுதுறாரு, இன்ஸ்டெட் ஆஃப் டிவோர்ஸ், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை டிவோர்ஸ் விவாகரத்து பண்ணுவதற்கு ஏதுவாயிருந்த ஜனங்களை விவாகரத்து பண்ணலையா. இன்ஸ்டெட் ஆஃப் டிவோர்ஸ் he remarriages Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாய் திருமணம் முடித்தாராம். அதுதாங்க ஆண்டவர் அன்பு. இந்த அறிவு தாங்க நம்மளுக்கு வரணும். இந்த அறிவு தான் நமக்கு வரணும். நான் எவ்வளவு தூரம் போனாலும் என் அப்பா என்னை தேடி வருவாருன்ற ஒரு விசுவாசம் நமக்கு வரணுங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு காரியம், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இந்த இடத்த விட்டு போகும்போது நம்மளுக்கு தாழ்மை நம்ம இருதயத்தில், நம்ம யாரு, நான் யாரு, இல்லை நான் ஒன்றும் இல்லை.
இட் இஸ் நாட் அபவுட் மீ, இட் இஸ் அபவுட் மை காட். என் ஆண்டவர் யார் என்பதை குறித்ததான வைராக்கியமே அல்லாமல் தாவீது அது நிறைய இடத்துல அதை காமிச்சிருப்பார். சீமேயி இவரை குறித்து தூஷிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறார், இந்த தாவீதோடு கூட இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார், பராக்கிரமசாலிகள் சொல்லுகிறார்கள், இந்த செத்த நாயை போல இருக்கிற இவனை நான் கொன்று போடட்டுமா? தாவீது சொல்லுகிறான், இல்லை, அவன் நிந்திக்கட்டும். அப்போதாவது கர்த்தர் என் நிந்தையை மாத்துறாரான்னு பார்க்கலாம். லெட் ஹிம் டாக். நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வரணுங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, யார் ஏற்றுவார் ஏற்றட்டும், ஏசுவார் ஏசட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், என் முதுகு பின்னாடி பேசட்டும், என் முகத்துக்கு முன்னாடி பேசட்டும். ஆனால் ஒரே ஒரு காரியம், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாளை குறித்தும் நாம் அதை வாசிக்கிறோம். அன்னாளை சொல்லுகிறாங்க, பிள்ளை இல்லை, அவள் வேதனைப்பட்டு அவளோடு கூட சண்டை போடல. யார் வேதனைப்படுத்தினா அவள் கூட போய் சண்டை போடல பெண்ணினாளோட. ஆனால் அவள் பொண்ணுகிறா, தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டு பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லல. காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவரே கர்த்தரப்பா, எங்கள் இருதயங்களோடு கூட ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் நாங்கள் உம்மை ஆண்டவரே கனப்படுத்த, நாங்கள் உம்மோடு கூட இணைக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாம் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 2 நாளாகமம். நாம் நிறைய வேத பகுதி வாசிக்க வேண்டியது இருக்குது. 2 நாளாகமம் 7:14 மறுபடியும் வாசிக்க பார்ப்போம். அந்த 2வது பகுதி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். இதை நாம் இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 139:24. சங்கீதம் 139:24. யாராவது வாசிங்க. பாருங்களேன், எவ்வளோ அழகா தாவீது சொல்றாரு பாருங்களேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இன்னொரு இடத்த வாசிக்கலாம். 50 சங்கீதம் 50 கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். ஸ்தோத்திர பலியை எடுக்கிறவன் 50:23. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு யார் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறானோ சரிப்படுத்துகிறானோ அவனுக்கு தான் சால்வேஷன் ஆஃப் காட் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இப்போ இதை தான் 139 சொல்கிறாரு. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்மளுக்கு நிறைய நேரத்தில் வேதனை உண்டாக்குற வழினா எனக்கு வேதனை கிடையாது. நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டவரே தீமைக்கு என்னை விலக்கி பாதுகாத்து, அந்த வார்த்தை கிடையாது அவர் சொல்கிறது. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்றுனா ஏன் வேதனை எனக்கு பெருசு இல்லை ஆண்டவரே, நான் உண்மை வேதனைப்படுத்தக்கூடாது. அதை தான் அங்கே சொல்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் எதை சொல்லுவோம், எனக்கு வேதனை வந்துடக்கூடாது, தீமை நின்று காத்து எங்களை ரட்சித்துக்கொள்ள, ஏன்னா ஆண்டவரே அந்த ஜபத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே தாவீது சொல்கிறது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் அவரை வேதனைப்படுத்தக்கூடாது. ஃபியர் ஆஃப் காட்ல 2 சொல்கிறாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஒரு பயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் எங்கே நாம் இது செஞ்சால் என்னை அடிச்சிருவாரோ அப்படின்னு பயப்படுற பயம். ஒரு சில பேர் சொன்ன பார்த்துருப்போம்ல, ஏதாவது ஒரு விஷயத்தை ஐயோ தசம்பாகம் கொடுக்கலன்னா கர்த்தர் அடிச்சிருவார், இல்லைனா இன்றைக்கி ஆலயத்துக்கு போகலன்னா என்னை அடிச்சிருவார். இது ஆண்டவர் என்னை அடிச்சிருவாருன்ற பயம். இன்னொரு பயம் இருக்குது, நான் ஆண்டவர் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பயம். நான் அவருக்கு கனத்தை கொடுத்துடாமல் இருக்கக்கூடாது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைப்போம்னா, இன்றைக்கி நான் ஒரு நாள் போகாதது இல்லை, நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஆலயத்துக்கு போகல அப்படின்றத விட ஆண்டவர் நம்ம அந்த நேரத்தில் கனப்படுத்தலைன்றது தான் அர்த்தம். அதுக்கு ஆண்டவரை விட எனக்கு இது முக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற முக்கியத்துவத்தை விட எனக்கு என் பிள்ளைங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம், என் பிள்ளைகளுடைய நலன் எனக்கு முக்கியம். சில பேர்லாம் சொல்கிற ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னுவாங்க. இப்போ என் வீட்டுக்கார் வீட்டில் இருந்தார், நான் வீட்டுக்கார் வீட்டில் இருந்தால் வீட்டுக்கார் எப்பவும் தான் வீட்டில் இருப்பார். ஆனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை கனம் பண்ணுகிறோன்றது தான் இங்கே தாவீது சொல்கிறார். 2 ஃபியர் ஆஃப் காட். ஒன்று
நான் சொன்னேன், இப்போ நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு லவ்விங் ஃபாதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என் அப்பா ரொம்ப அன்பாக இருக்கிறாருன்னும் போது அந்த ஃபஸ்ட்டு ஃபியர் வரவே வராது. என்னை அவர் அடிச்சிருவாரோ, நான் ஏதாவது பண்ணனா என்னை கொண்டுருவா, இல்லை, அந்த ஃபியர் வரவே வராது. ஆனால் இன்னொரு ஃபியர் வரும், என் அப்பாவை நான் ஹர்ட் பண்ணிடுவேனோ. நமக்கு எந்த உணர்வு வேணும்னா ரெண்டாவது உணர்வு தான் நமக்கு அதிகம். கண்களை மூடி நம்ம இன்னும் ஒரே ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம், அதை வாசிச்சிடலாம். சரி, யோவேல் எடுத்துருங்க, 2வது அதிகாரம் 12 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 12 22 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவேல் எடுத்துக்கோங்க பாப்போம் எல்லாரும். ஒரே நிமிஷம். யோவேல் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து ஆமீன் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமீன். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜனபலியும் பானபலியும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தையும் தந்தருள்வார். ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்கள் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். வடதேச விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாலுமான தேசத்துக்கு துரத்துவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்நாற்றம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே வாசிங்க, 27 வரலையும் வாசிக்கலாம். பயப்படாதீங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் போதும். அதாவது இங்கேயும் வருது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நெக்ஸ்ட், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆண்டவருடைய நாமம். பாஸ்ட் எனக்கு நேற்று ஒரு வசனத்தை அனுப்புனாரு. என்னாகமம் 4:24 அது அவரே வாசிப்பார். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல வரும்போது ஆரோன் ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. தன்னுடைய ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. சொல்லும் பொழுது கடைசியாக ஒரு வார்த்தை வரும். அந்த இடத்த வாசிடலாங்களா? என்னாகமம் 4வது அதிகாரம் 6வது அதிகாரமா 6வது அதிகாரம் 24 கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் சூட கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். ஸோ நான் இந்த 27வது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வருது. 27 வார்த்தை சொல்லுது,
இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். ஸோ ஆண்டவருடைய நாமம், அந்த நாமத்தில் நாம் அறிகிற அறிவுனால. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 26வது வசனம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்தில் நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரை அறிகிற அறிவு. 2 பேதுரு, நான் மெசேஜ்லாம் எடுக்க நேரம் இல்லை, நான் அப்படியே வசனத்தை மட்டும் சொல்கிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். 2 பேதுரு 1:3. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அதாவது இன்னும் ஒரே ஒரு முறை நல்லா நிறுத்தி வாசிங்க பார்ப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் அதாவது நம்மளோட ஜீவனுக்கு, நம்மளோட லைஃப் இருக்குல்ல, நம்ம லைஃப் வாழ்றதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தேவ பக்திக்கும் அதாவது நம்மளுடைய அன்றாட லைஃப்பை வாழணும் அப்படின்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்ன்றாங்க. அவரை அறிகிற அறிவினாலே, நோயிங் இம், அவரை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அறிவு நம்மளுடைய ஜீவன் முழுசுக்கும் போதும்னு சொல்கிறாங்க. தேவ பக்தியாக வாழ்கிறதுக்கு அதுவே போதும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன வேணும்னு நினைப்போம்? ஒரு எஃப்டியில் 1 கோடி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல பிஸ்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல டேர்ன் ஓவர் கொடுத்தா நல்லா. அவரை அறிகிற அறிவினாலே, அவரை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அறிவினாலே நமக்கு ஜீவனுக்கு தேவையானதெல்லாம் வந்துடும்னு சொல்கிறான். ஜார்ஜ் முல்லர் அப்படின்ற தேவ மனுஷனை பற்றி யூடியூப்பில் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். உண்மையாக அந்த தேவ மனுஷன்லாம் நம்ம அந்த காலத்தில் இல்லை, பார்த்தா எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரான்னா, அனாதை பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சுட்டு ஒன்றுமே இருக்காராம், கையில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காராம், பிளேட் மட்டும் வச்சுட்டு எல்லாரையும் வரிசையாக உட்கார வைப்பாராம். பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம், உங்களுக்கு நீங்கள் ஆகாரத்தை தரப்போகிறதுக்காக நன்றி சொல்லி ஒரு ப்ரேயரும் பண்ணுவாங்களாம். திடீர்னு எங்கேருந்தோ ஓடி வருவானா, அடித்து பிடிச்சி ஓடி வந்து, சார் நான் நேற்றுலாம் தூங்கலை, நான் ஒரு பேக்கிங் பண்ணுற அதான் ப்ரெட்டு இதெல்லாம் பேக் பண்ணுற கடை வச்சுருக்கிறேன், எனக்கு என்னன்னே தெரில, ப்ரெட்டெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன நைட்டெல்லாம் தூங்க விடலை, ஃபுல்லாக ப்ரெட்டெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாராம். திடீர்னு இன்னொருத்தன் வருவானா, என் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு வெளியே. ஏன்னா ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பிரச்சனை கிடையாது, பிரேக் டவுன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு கூட அவன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கூட வரலாம், மெக்கானிக்கை கூப்பிட்டு வரலாம். அங்கெல்லாம் அப்படி கிடையாது, இமீடியட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பணும் அவங்க. ஏன்னா மற்ற வண்டிக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அந்த இடத்துல இருந்து பால் வண்டி கவுந்துருச்சு, இதெல்லாம் கெட்டு போயிடும், நீங்கள் எவ்வளோ பால் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, எத்தனை லிட்டர் வேணுனாலும் எடுத்துக்கோங்க, நான் அது வேஸ்ட்டாக கீழே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜார்ஜ் முல்லர்ன்ற தேவ மனுஷன் 100 முறை வேதத்தை முழங்காலில் வாசிச்சிருக்கிறான். இது மாதிரி இருக்கிற தேவ மனிதர்களுக்கெல்லாம் என்ன முதல் இருந்தது, அவங்களுக்கு என்ன சோர்ஸ் இருந்தது, என்ன பணம் இருந்தது. நம்ம ஊரில் கூட அப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஒரு என்னது வேதநாயக்கம் பிள்ளையா, வேதநாயக்கம் சாஸ்திரிகள், வாருமையா போதகரே. எனக்கு அந்த பாட்டு ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும். அந்த பின்னணியத்தை கேட்டதுக்கப்புறம் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன பண்ணுவாரான்னா, அவர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட இல்லைன்ற வார்த்தையை மட்டும் சொல்லக்கூடாதான், அவர் வந்து அதை சொல்லிடுவாராம், இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாதான். அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்களான்னா, பைபிள் காலேஜ் இதுவும் டீச் பண்ணுவார், காலேஜுன்னு சொல்ல முடியாது, பைபிள் கிளாஸ் டீச் பண்ணுவாராம். அப்போ அவங்களுக்கு டீ ஏதாவது போடணும், இவருக்கு டீ வேணும் அப்படின்னா, அவங்க அங்கே இல்லைன்னா இவர்கிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டார்ல, அங்கேருந்து காலி டப்பாவை காட்டுவாங்களாம். அதுதான் அவங்க பண்ணணுமா அதிகபட்சம். அவங்க காலி டப்பாவை காமிச்சானா இவர் ஒன்றும் சொல்ல மாட்டாராம், சரி ஓகே டீ வேணான்ட்டு வரான். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஒரு சில நிமிடங்களில் கதவு தட்டுவாங்களாம். 1 கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்த டீ தூள் இருக்குது பாஸ்டர், உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். இந்த வாருமையா போதகரேன்ற பாடலை எப்படி எழுதினாரான்னா, ஒன்றுமே இல்லையா சாப்பிட, வெறும் காலி பாத்திரம் தான் இருக்குது, வெறும் எம்டி. அப்போ வந்து உக்காந்துட்டு ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டாராம், வாருமையா போதகரே வந்தெம்மிடம் பந்தியிரும். பந்தியில் ஒன்றும் கிடையாது, சாப்பிட ஒன்றும் இல்லை, காலி பாத்திரம். ஆனால் கூப்பிட்டாராம், ஆண்டவரே நீங்கள் வாங்க. அதை தான் இப்போது ஒரு தேவ மனுஷன் பாலியாங்கிச்சோ, கொரியாவில் இருக்கிற
மிகப்பெரிய சபை. அவரும் என்ன சொல்கிறாருன்னா, ப்ராக்டிஸ் காட்ஸ் ப்ரெசன்ஸ்ன்றார். தேவ பிரசன்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை சில பேர் தெரியாமலே பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு தடவை சிஎஸ்ஐ சர்ச்சு அங்கே வந்து நான் 1 வருஷம் போயிருந்திருக்கேன், ரட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல்லேருந்து வரும்போது. அப்போ என்னன்னா, அந்த அண்ணன் ஒரு செல்வின்னு ஒரு அண்ணன், அவர் வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறவர். அவர் ஒரு தடவை சொன்னார், 10th ஸ்டாண்டர்டில் ஒன்றுமே படிக்கலையா, அவர் ஒன்றுமே படிக்கல, அவருக்கு அவுட்டு முடிஞ்சிச்சு, நாளை எக்ஸாம் போனால் அவுட்டுன்றது தெரியும் போது அவர் என்ன பண்ணாரான்னா, அவர் சொன்னது, அந்த பைபிள் கிளாஸில் சொன்னது, நாங்களாம் சின்ன பசங்க, ஒரு சேர் எடுத்தாராம், இவர் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டாராம், ஆப்போசிட்டில் ஒரு சேரை போட்டாராம். ஜீசஸ் நீங்கள் வந்து உட்காருங்க, எனக்கு ஒன்றும் தெரில, எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க, நாளைக்கு என்ன வரும்ன்றதுலாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். அதான் ப்ராக்டிஸ் த காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஆண்டவர் ப்ரெசன்ஸை அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி சொல்லுவாராம். எக்ஸாமில் என்ன 80-90 எடுத்த சாட்சிலாம் கிடையாது, பாஸ் ஆகிட்டார், அவ்வளோதான். அவர் ஒன்றில் 90% எடுத்தார், 80 அந்த மாதிரி சாட்சிலாம் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, காட்ஸ் ப்ரெசன்ஸை இப்படிலாம் இருந்த தேவ மனுஷங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இதுதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க இன்னொரு முறை. யோவேல், இப்போ நம்ம கடைசி எது வாசித்தோம்? தேவனை அறிகிற அறிவு. யோவேலுக்கு வந்துருங்களேன். யோவேலில் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து தேவனிடத்துல வாருங்கள். ரொம்ப அழகான வார்த்தை. வாசிங்க மறுபடியும். யோவேல், உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அடுத்து, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போதன பலிகளையும் வான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்க. அதான் சொல்றாரு, இது மாதிரி விசேஷித்த ஸ்பெஷல் கேதரிங்ஸ், பிரேயர்ஸ். அதுக்கு அடுத்தது சொல்றாரு, வாசிங்க அடுத்த வசனம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும். இப்போ நம்மளுக்கு அது ஆப்ட் ஆயிடுச்சு, பால் ஒண்ணுங்கிற குழந்தைங்க ஒன்று இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த வசனம் ரொம்ப ஆப்ட் ஆயிடுச்சு. வாசிங்க. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அதாவது மணவாளன் மணவாட்டிக்கு ரூம் இருக்கும்ல, மேக்கப் பண்ற ரூம், எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக அலங்கரிச்சிட்டு இருந்தாலும் அங்கே விட்டு கிளம்புன்றாங்க. அது வந்து முக்கியம் கிடையாது. எது முக்கியம்னா தேவ சமூகம் தான் முக்கியம். வாசிங்க அடுத்து. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்களாக. அதாவது ஆசாரியர்கள், தேவன் வைத்திருக்கிற ஊழியர்கள், தேவன் வைத்திருக்கிற விசேஷித்த அழைப்பை பெற்றவர்கள், ஊழியர்கள், அவங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு 18 வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். நம்ம எப்படி என் ஜனங்கள் அப்படின்னு ஆரம்பித்தோம், இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறாரு எனது ஜனத்தை கடாட்சிப்பார். அதுக்கடுத்து 26ங்களா 26 பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய சேனை வருது பாருங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும். நீங்கள் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள் அதெல்லாம் தான் அழிச்சு போட்டுது. ஆண்டவர் சொல்கிறாரு, எதெல்லாம் அழிச்சுதோ அதெல்லாம் நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன்னு சொல்கிறார். எப்போ அப்படின்னா, நாம் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமானால் நாம் எதெல்லாம் இழந்தோமோ ஈ வில் ரீஸ்டோர். ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவர் அதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணுவார். நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அது சமாதானமாக. நம்ம நிறைய நேரத்தில் இழந்தோம், இழப்பு அப்படின்னாலே பணத்தில் மட்டும்தான் யோசிப்போம். நம்ம இழந்த சமாதானம், சந்தோஷம், அமைதி,
நிம்மதி எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை ரீஸ்டோர் பண்ணுவாராம். எரேமியா 33:3 எடுங்களேன். இதோட நாம் ஜெபிக்கலாம். எரேமியா 33:3 நமக்காக நம்மளோட வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். வாசிங்க. எதிர் கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூத ராஜாக்களின் வீடுகளை குறித்து இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடினாலே என் கோபமும் உக்கிரகத்திலும் வெட்டுண்ட மனுஷர் பிரேதங்களினாலே அவர்களை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பேன். இது ஒரு பிளஸிங். இங்க பாருங்க, ஆண்டவரை நோக்கி நாம கூப்பிடுறோம்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும், ஹெல்த் அண்ட் ஹீலிங். சௌக்கியத்தை ஆண்டவர் தராராம், சுகத்தையும் ஆண்டவர் தரான். ஹெல்த் அண்ட் ஹீலிங் வாசிங்க. அப்புறம் இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பேன். இங்க 7வது வசனத்துல இன்னொரு ஆசீர்வாதம் வருது. ஐ வில் ரிட்டர்ன் டு யூ அண்ட் ரீபில்ட். 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் யூ ஹீலிங். அதுக்கு அடுத்தது ஆரோக்கியத்தை, ஹெல்த்தையும் தருவாராம், ஹீலிங்கையும் தருவாராம். 7வது வசனத்தில் சொல்லுது, நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன், ரீபில்ட் பண்ணுவேன். ஆண்டவர் நம்மளை மறுபடியும் கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி, he will rebuild, he will return. ஸோ அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கு. நம் நல்ல கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஜபம் பண்ணி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு, அதை தான் சங்கீதம் 50 வாசிக்கிறோம். ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை நான் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் சும்மாலாம் வெளிப்படுத்த மாட்டாருங்க. நான் போய் உக்காருவேன், ஆண்டவர் 5 நிமிஷத்தில் சொல்லனா நான் எழுந்து போயிடுவேன். அது இல்லை, நம்மளை சரி பண்ணிட்டு வந்து உக்காருங்களேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சும்மா ஆண்டவர் சமூகத்தில் நான் இருக்கிற மாதிரி இருப்பேன், வர மாதிரி வருவேன், போகிற மாதிரி போவேன். ஆண்டவர் என் கூட பேசணும், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும், வளர்ச்சியை தரணும், உயர்வை தரணும், பெருக்கத்தை தரணும். நாம் எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறோமோ, நாம் எந்த அளவு மறுரூபமாக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவர் வேதத்தில் அழகா மோசையை குறித்து வாசிக்கிறோம். 40 வயசுல அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாக எகிப்தில் உடைய சார்பில் பிரின்ஸாக வந்து நிற்கிறான். ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலன் இன்னொரு இஸ்ரவேலுக்கு அநியாயம் செய்கிறத பார்த்து இவன் கோவப்பட்டு அவனை கொன்றானான். ஒரு எகிப்தியன் அவனை அநியாயமாக நடத்துறத பார்த்து அவனை கொன்று புதைத்தான் என்று வேதம். அங்கும் இங்கும் பார்த்து யாரும் இல்லைன்னு சொல்லி அவனை புதைச்சிட்டானா மோசே. ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது, 40 ஆண்டு காலம் அவன் வனாந்தரத்தில் இருந்து ரிட்டன் வரும் பொழுது 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்திலிருந்து கற்பலகைகளையும் கட்டளைகளையும் வாங்கிட்டு வரும் பொழுது கொலை செய்த ஒரு மனுஷன் கையில் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். 10 கட்டளைகளை ஒரு கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஒரு கொலைகாரன் கையில் கர்த்தர் கொடுக்குறாரு, கொலை செய்யாதிருப்பாயாக. அதுக்கு ஆண்டவரே சர்டிஃபிகேட்டும் தராரு மோசைக்கு. மோசையை போல இந்த பூமியில் சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. பிகாஸ் he was transformed. ஆண்டவரே சொல்கிறார், அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போனான்ப்பா, அவன் மறுரூபமாகி நிற்கிறான்ப்பா, அவன் இப்போ கொலைகாரன் கிடையாது. நம்மளால் அப்படி பண்ண முடியுமா? ஒனேசிமுவை குறித்தும் அப்படி தான் நாம் வாசிக்கிறோம். பவுல் தைரியமாக எழுதுகிறார் லெட்டர் பிலமோனுக்கு.
ஒனேசிமு முன்பு அவன் திருடிக்கிட்டு போனான், முன்பு அவன் அடிமையாக இருந்தான், உதவாதவனாக இருந்தான், இப்பொழுது அவன் எனக்கு உதவியாக இருக்கான், அவனை சேர்த்துக்கொள்ளுன்னு எழுதுறாருங்க தைரியமாக. அடிமையாக இருந்து திருடிட்டு ஓடினவன் எஜமான விட்டு அவன்கிட்டே லெட்டரை கொடுக்குறாரு. அதான் பியூட்டி. பவுல் கொடுக்குறாரு, அவன்கிட்டே லெட்டரை கொடுத்து எஜமான்கிட்ட கொடுத்து அவனை நீ சேர்த்துக்கொள். இந்த காலை நேரத்தில் நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வரணும். ஒரு கூட்டு புழு பட்டாம்பூச்சியாக மாறின டிரான்ஸ்ஃபர்மேஷனை பட்டாம்பூச்சியே வந்து சாட்சி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. பட்டாம்பூச்சியே வந்து நான் நேற்றை வரைக்கும் கூட்டு புழுவாக இருந்தேன் அப்படின்னு சாட்சி சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல. ஏன்னா தட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். காலை நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. நல்லா சின்சியராக நம்ம இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, இன்றைக்கி நம்ம குடும்பங்களுடைய பிள்ளைகள், நான் பொதுவாக ஜபிக்கிறேன், பாஸ்டர் குடும்பங்களுடைய பெயர்களை சொல்லி ஜபிப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, கணவருக்காக, மனைவிக்காக, எங்களுடைய இரத்த சம்பந்தமான ஜனங்களுக்காக, விசேஷமாக எங்கள் சொந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களை ஆண்டவரே தாழ்த்துக்கிறோம். நம்ம நிறைய நேரத்தில் நான் என் காதுபட கேட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, மற்றவங்க செய்கிற தவறை பார்த்து என் பிள்ளையா மட்டும் இருந்ததுன்னா நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன நபர்களுடைய குடும்பத்தில் அதே தப்பாக அந்த பையன் பண்ணியிருக்கான், அவனை விட்டுருக்காங்க. ஏன்னா தான் பிள்ளை. நம்முடைய ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர் பக்கமாக இழுத்து கொள்ளணும். அவருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரணும். அவரை அறிகிற அறிவில் வளர்ந்துடணும். நாம் கர்த்தரை அறிந்ததை விட, நான் எப்போவுமே யோசிப்பேன், ஆண்டவரே நான் அறிஞ்சதை விட என் புள்ள அதிகமாக அறியணும்ப்பா. உண்மை இன்னும் அவன் தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா, அவன் இன்னும் உமக்கு பயப்படணும்ப்பா, இன்னும் உண்மை சேவிக்கணும் ஆண்டவரே. அதுதான்ப்பா எனக்கு ஆசீர்வாதம். அவன் 2 லட்சம் சம்பாதிக்கிறான், 5 லட்சம் சம்பாதிக்கிறான், பிஸ்னஸ் கோடியில் பண்ணுறான், அதை விட அவன் கர்த்தருக்கு பயப்படுறான்ற ஆசீர்வாதத்தை விட எங்களுக்கு வேறு ஆசீர்வாதம் இல்லைப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரமும் கிருபையும் இருக்கட்டும், உங்களுடைய ரத்தம் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை நம்பி அந்த பிள்ளைகளை தந்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இங்கே இருக்கிற ஆண்டவரே சிறு பிள்ளைக்காகவும் செபிக்கிறோம். இங்கே இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்க எதிர்காலத்துக்காக வாலிப பிள்ளைகளை வச்சுருப்பாங்க ஆண்டவரே அப்பா, சிறு பிள்ளைகளை வைத்திருப்பாங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருப்பாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த சிறியர்களுக்கான தூதர்கள் எப்பொழுதும் பிதாவை தரிசிக்கிறார்களே என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. அவர்களுக்கான தூதர்கள் ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கட்டும்ப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா, கர்த்தர் எங்களுக்கு சுதந்திரமாய், செல்வமாய், ஆசீர்வாதமாய் ஆண்டவரே எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் வளர்ப்பதற்கான ஞானத்தை, கிருபைகளும் தாங்கப்பா. நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், எங்கள் குடும்பங்கள் தூரம் இருக்கலாம், நீ சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தூரத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீ பாதுகாத்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை எதிர்பார்க்கிறது, நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவர் பக்கமாக திரும்பணுங்க. நாம் அவர் இடத்துல மறுபடியும் நாம் எந்த ரட்சிக்கப்படும் பொழுது நாம் எந்த மனப்பான்மையோடு, நாம் எவ்வளவு வைராக்கியமாக, எவ்வளவு அன்போடு, நீ ஆதி அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபைக்கு தான் சொல்கிறாரு. அதை நீ மனம் திரும்புன்னு சபைக்கு தான் சொல்கிறாரு. காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபைகளை தர நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒருபோதும் மாறப்போகிறது இல்லை. ஆனால் அது அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒவ்வொரு நாளும் நம்ம லைவாக கொண்டு வர கர்த்தரை நம்மளுக்கு கிருபைகளை தரணும். கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கணும். இப்போ ஒரே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன், கண்களை திறந்து பாருங்கள். ஒரே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். போன வருஷம் ஒரு சின்ன விஷயந்தான், என் பையனை அமித்திஸ்ட்ன்ற ஒரு ஸ்கூலில் இருந்து படித்தான், இப்போ வேறு ஸ்கூலில் இருக்கான். ஒரு சாயந்தரம் அவனை கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஸ்கூல் கிரவுண்டு பார்த்திங்கன்னா
ரெடி பண்ணாத கிரவுண்டு. கொஞ்சம் மழை பெஞ்சதுனால சேறு சகதியாக இருந்தது. அந்த ஒரு கார்னரில் மட்டும் இருக்கும், சென்டர்லலாம் இருக்காது. அவன் எப்போவுமே எப்படி பண்ணுவான்னா, இந்த அதில் ஓடி அந்த சைடு வருவான். நான் வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வருவேன். நான் அப்போ அவங்ககிட்ட சொல்கிறேன், டேய் கீழே இறங்காத, சேராக இருக்குது, சகதியாக இருக்குது. அவன் 2வது தான் படிக்கிறான். சகதியாக இருக்குது, அங்கே ஈரமாக தான் இருக்கும், காஞ்சிருக்காது, நேற்று தான் மழை பெஞ்சிருக்கு. இல்லை இல்லை டாடி இங்கெல்லாம் நல்லா இருக்குது, அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஓடுறான். ஏன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு இப்படி வரணும். திபுன்னு ஓடனா போயிட்டான். நான் அவனை பார்க்க கூட இல்லை. ஒரு 10 செகண்டில் திரும்பி வரான். ஃபுல்லாக காலை வந்து சேர்த்து உள்ளே விட்டு, பேண்ட்டெல்லாம் இது சேராகி, இப்போ ஷூவெல்லாம் இதாகி அப்படியே வந்து நின்னா பாருங்களேன். நம்மளுக்கு எப்படின்னா உள்ள திகுதுன்னு எரியுது கோபம். நான் சொன்னி நீ பண்ணியே, அடுத்த 10 செகண்டில் பண்ணியடா அப்படின்ற ஒரு கோபம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்த, நான் ஒரு தகப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உணர்ந்ததை என்ன அப்படின்னா, அந்த இடத்துல யாராக இருந்தாலும், என் மனைவியாக இருந்தால் கூட நான் விட்டு வந்திருப்பேன், நீ எப்படியா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வா அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு என் பையனாச்சே, வேறு வழியே இல்லையே, வா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் அவங்ககிட்ட பேசலை. நேராக வீட்டில் போய் எடுத்துகிட்டு போய் நீ ஃபஸ்ட்டு கழுவுடா போடா அப்படின்னு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம எந்த இடத்துல இந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரே ஒரு நிமிஷம் தகப்பன் இடத்துல வருவோன்னா, அவை மறுபடியும் நம்மை கேன் ரீபில்ட், நம்மளை மறுபடியும் அவர் புதுப்பிக்க அவர் உண்மை உள்ளவர். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நல்ல ஆராதனைக்காக, ஜபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக ஒரே ஒரு ஜபங்க, சின்சியராக பண்ண வேண்டிய ஜபம், ஊழியருக்காக ஒரே ஒரு ஜபம். நான் எப்போவுமே ஊழியர்களை குறித்து, ஏன்னா எனக்கு தெரியும் அந்த பெயின் என்ன அப்படின்னு, எனக்கும் கொஞ்சம் புரியும். ஒரு ஊழியக்காரனுடைய ஜெயத்தை எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும், மைக்கு போட்டு சொல்லலாம். நான் இந்த இதுக்காக ஜெபிச்சேன், அதை கர்த்தர் செஞ்சார், இதை செஞ்சார், இந்த தேவையை சந்திச்சார் அப்படின்னு. ஆனால் ஊழியக்காரனுக்கு இருக்கிற தோல்வியை ஒருத்தர்கிட்டையும் சொல்ல முடியாதுங்க. அது அவனுக்குள்ளேயே இருக்கணும், அது அவனையே உறுத்தும், அது அவனையே போட்டு கொல்லும். அதனால தான் நம்மளுடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறது நம்முடைய கடமைன்னு சொல்லலாம். நீங்கள் சும்மா ஒரு கூகுளில் எடுத்து போட்டு பாருங்கள், டஃபஸ்ட் ஜாப் இஸ் பாஸ்டரல் இஸ் அ டஃபஸ்ட் ஜாப் அப்படின்னு போடுங்களேன். சும்மா ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நம்ம என்ன நிறைய காரியத்தை சர்ச் பண்ணுறோம், அதில் ரொம்ப தெளிவாக வரும், எஸ் இட் இஸ். ஒரு போதகராய் செய்கிற ஊழியம் அது மிகவும் கடினம். காஸ்பலை ப்ரீச் பண்ணுற இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், ஒரு இடத்துல போய் பேசிட்டு போயிடலாம், அத்தோடு அந்த சர்ச்சில் இருக்கிற ஜனங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அத்தோடு அந்த மீட்டிங்கில் இருக்கிற ஜனங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு ஊழியன், ஒரு மெய்ப்பனுடைய இருதயம், அதை தான் நம்ம அந்த யோவேல்லையும் வாசித்தோம், பணிவிடைக்காரனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்குறாருங்க. அதனால் அந்த ஊழியருக்காக நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி, இந்த குடும்பத்துக்காக, ஜஸ்டின் பிரகாசத்துக்காக, அனுசிஸ்டுக்காக, உங்கள் 2 பிள்ளைகளுக்காக, ஜெசிகாக்காக, இன்னொரு கை குழந்தை இருக்கிற இந்த 2வது பாப்பாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல பாரத்தோடு ஜெபிங்க ஆண்டவரே. இந்த வயதில் யூஎஸ்லலாம் பாஸ்டரல் மினிஸ்ட்ரிக்கு அவங்களுடைய ஆவரேஜ் காஸ்ட் பார்த்திங்கன்னா $5,000 $10,000 பர் மந்த் அவங்களுடைய சேலரி. ஆனால் நம்முடைய தேசத்தில் அப்படிலாம் எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஃபினான்ஷியலாக நெருக்கப்படுகிற ஊழியர்கள் உண்டு, அவங்க எமோஷ்னலாக நெருக்கப்படுகிறது உண்டு. நம்ம ஒரே ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும், இந்த ஊழியர்களுடைய இருதயத்தை நாம் எந்த வித, இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன வயசு அப்படின்னு தயவு செஞ்சு நான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்ல வரலை. ஏன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு இடத்துல போய் நின்னா, என்ன இவனுக்கு என்ன தெரியும், அவன் சின்ன பையன், எங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும், இவன் என்ன வந்து பேச வரான். இல்லைங்க, இந்த இடத்துல கர்த்தர், அது எனக்கு ரொம்ப பைபிளில் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு வார்த்தை என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சாகிறது நலமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்லுவான். அந்த மனிதன் அந்த வருடத்தின் பிரதான ஆசாரியனாக இருந்தபடினால் அவன் அதை தீர்க்க தரிசனமாக, எனக்கு அந்த இடத்த ஆண்டவரே பிரதான ஆசாரியன் இருக்கிறான், அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான், ஆனால் அவன் சொல்கிறான் இயேசு கிறிஸ்து மரிக்கிறது ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். ஒய்? பிகாஸ் அந்த அத்தாரிட்டிக்கு ஒரு அனாயிண்டிங்கை கர்த்தர் வைக்கிறாரு. நீங்கள் பவுலை குறித்து கூட நம்ம வாசிக்கலாம், ஏன் என்னை அறைந்தா, அவனை பவுலை வந்து விசாரிக்க போகும்போது அறைவாங்க, இவன் வந்து ஏன் என்ன பண்ண, அவர் தான் வந்து ஜட்ஜு, அவர் தான் வந்து பெரிய ஆள், அவர் தான் பிரதான ஆசிரியர், ஐயோ ஐம் சாரி அப்படின்னு வரும் பவுல். ஏன்னா அத்தாரிட்டிக்கு அது என்ன வயசாக இருந்தாலும்
அவங்களுக்கு நாம தர, ஏன்னா கர்த்தர் தான் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஊழியருக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவங்களுடைய பொருளாதார நெருக்கங்கள் உண்டு, அழுத்தங்கள் உண்டு, எமோஷனல் அழுத்தங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். ஒரே ஒரு வசனம் ஞாபகம் வருது, 50:10, ஏசாயா 50:10 வாசிப்போம். ஒரே ஒரு வசனம் வாசிச்சு ஊழியருக்காக நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஏசாயா 50:10 மட்டும் வாசிங்க பார்ப்போம். யாரா வாசிங்க? ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி, பாருங்க ரொம்ப அழகான வார்த்தை. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். தேவனை சார்ந்து கொள்ளணுமா? தாசனுடைய வார்த்தையை நம்பணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் ஒருவேளை அவனுக்கு வெளிச்சமே இல்லாமல் இருக்கலாம், எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரில, ஆனாலும் அந்த இடத்துல தாசனுடைய வார்த்தையும் நம்பணுமா? கர்த்தருக்கு பயப்படணுமா? கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவரை சார்ந்து கொள்ள கடவன். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியர் குடும்பத்துக்காக, ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எரேமியாவின் புலம்பல்ல நாங்கள் வாசிக்கிறோம் 3வது அதிகாரத்தில், மனுஷன் இளமையிலே நுகத்தை சுமக்கிறது நல்லது, அதை கர்த்தர் தன் மேலே வைத்தார் என்று சொல்லி அவன் அமர்ந்திருக்க கடவன். இன்னொரு தீர்க்கதரிசியும் சொல்லுவார் பழைய ஏற்பாட்டில், நான் இருளிலே உட்கார்ந்தால் தேவன் எனக்கு வெளிச்சமார், என் இருளை தேவன் வெளிச்சமாக்குவார்னு சொல்லுவார். ஆண்டவரே, ஊழியர்கள்லாம் இன்னைக்கு அப்படி தான் இருட்டில் உட்கார்றது போல, அடுத்து என்னன்னு தெரியாது, எந்த வாசல் அடைக்கும், எந்த வாசல் ஓப்பன் ஆகும்னு தெரியாது. ஆனால் ஆண்டவரே, உண்மை நாங்கள் நம்பி நிற்கிறோம். ஆண்டவரே, அந்த ஊழியர் குடும்பத்தை கத்த நீங்கள் பாதுகாக்க உங்களுடைய கரத்தில் தாழ்த்துக்கும், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஒரு விசை கண்களை மூடி இப்போதும் கூட சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபம் கர்த்தரால் ஏவப்பட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க அப்பா நம்ம இங்கே கடந்து வந்திருக்கிறோம். நான் ஜெபிக்கும் போது இது வேற ஒரு குடும்பத்தை பற்றி பாஸ்டர் சொல்கிறாருன்னு அமைதியாக இருக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவனுக்காய் நீங்கள் எப்படி ஜெபிப்பீங்களோ அது போல் என்னோட இசைந்து ஜெபிங்க. ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது பரலோகம் அசைக்கப்படுகிற இடத்துல இருக்கிறது. அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே உடைய பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடட்டும்பா. மாம்சமான வார்த்தைகள் ஒன்றும் வெளிப்படாதபடிக்கு அப்பா, எங்களுடைய நாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அக்கினியாய் வெளிப்பட, எங்கள் ஜெபம் ஆண்டவரே கருத்தாய் இருக்க, அதிகாரம் உள்ளதாய் இருக்க, அப்பா பரலோகம் அசைக்கப்படுகிற இடத்துல இருக்க, அப்பா எங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தரையில் அல்ல ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற விதையாய் இருக்க, எங்கள் ஜெபம் அக்கினி ஜுவாலையாய் இருக்க, அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. எலியா ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பரலோகம் ஆண்டவரே தலை அசைக்கிறது போல ஆண்டவரே இந்த காலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் தாழ்த்தும் போது உம்முடைய கரமானது அப்பா அந்த குடும்பத்தை தாழ்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய சட்டையின் கீழாய் ஒவ்வொரு குடும்பமும் அடைக்கலத்திற்குள்ள வர அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா முதலாவது ஆண்டவரே ஜாய் சிஸ்டருடைய குடும்பத்தை உம்முடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கண்கள் அந்த குடும்பத்திற்கு கிருபை கிடைக்க முடியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா அந்த குடும்பத்திற்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை நீர் கட்டவிழ்க்க முடியாய், தாய் இருதயம் ஏங்குகிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நீர் பதிலளிக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்பா குமாரன் உம்முடைய கரங்கள்ல தாழ்த்துகிற ஆண்டவரே ரோஷ் என்பதில் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் தெய்வீக கரம் வெளிப்படும்படியாய் இம்மட்டுமாய் தகப்பன் காணாத உயர்வை தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஓட்டத்தில் ஆண்டவரை ஈசாக்கு கண்டது போல அப்பா மகன் காண நீர் கிருபை தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. அவர் பெற்றெடுத்த பெண் பிள்ளை உம்முடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம். அந்த பெண் பிள்ளை மேல தரிசனத்தை நீர் வைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தினால் அந்த பிள்ளை நீர் தாங்கி ஏங்கி ஆண்டு தப்பு வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த குடும்பம் முழுவதுமா இந்த ரத்த கோட்டைக்குள்ள நீர்
மூடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. செல் சிஸ்டம் கரங்களில் தாழ்த்துகிற அந்த மகளை நீர் ஆசீர்வதிங்க. அந்த மகள் ஏங்கி கொண்டிருக்கிற காரியங்களை நீர் நன்கு அறிகிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டில் அதுக்குள்ள பிரவேசிக்க நீர் கிருபை பாராட்ட முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தை மகளுக்கு முன்பாக கடந்து சென்று காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ராணி சிஸ்டம் கரத்தில் தாங்குறோம் அப்பா. அவர்கள் செய்கிற அப்பா உங்கள் கணவன் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் நீர் ஆசீர்வதிங்க. உம்மை முன்னிறுத்தி உம்மை பேசுகிற ஒரு தேவ மனிதன் ஆண்டவரே. அந்த மனிதனோடு உடைய கரம் பலத்திருக்க முடியாது நான் செபிக்கிறேன். எத்தனை மனுஷர்கள் சூழ்ச்சினால் அவரோடு இடைப்பட்டாலும் சூழ்ச்சிகளை வீழ்த்துகிற என் தேவனாகிய கர்த்தரின் பலன் தகப்பனோடு இருந்து தகப்பனை வழிநடத்த முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. நீர் தந்த 3 ஆண் செல்வங்களை உடைய கரங்கள்ல தாழ்த்துகிற ஆண்டவரே. மூத்தவன் உடைய கரங்கள்ல தாழ்த்துகிறேன் அப்பா. திருமணத்திற்காய் காத்திருக்கிற அந்த மகனுக்கு அப்பா உம்முடைய கரத்தில் இருந்து நன்மையான ஈவை நீர் கட்டளிட முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. தகப்பன் தாயின் கண்களில் இருந்து இல்ல ஆண்டவரே, உம்முடைய கண்களில் இருந்து அந்த மகனுக்கு ஒரு நல்ல ஒரு குணசாலி உள்ள ஒரு ஸ்திரீயை நீர் கட்டளிட முடியா. அந்த மகனுடைய வாழ்க்கை மாறத்தக்க அனுபவத்திற்குள்ள அந்த மகன் வர ரட்சிப்பின் அனுபவத்தின் பரிபூர்ணமாய் அந்த குடும்பம் இருக்க கணவன் மனைவியாய் உம்மை துதிக்க அவர்களுக்கு நீர் கிருபை தர முடியாது நான் செபிக்கிறேன். 2 பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறேன். அவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க, அவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய பாதுகாப்பு அந்த குடும்பத்தை முழுவதுமாக ரத்த கொட்டைக்குள்ளாய் நீர் மூடி நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் லட்சுமி அம்மாவுடைய கரங்களில் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அவருடைய கணவர் உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறேன். இந்த முதிர் வயதில் இருக்கிற எல்லா பலவீனங்களை நீ நீக்கி நீர் போட முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. ரட்சிப்பின் சுவாசத்தை அப்பா அவர் சுவாசிக்க அவருக்கு நீர் கிருபை தர முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. நாங்கள் செபிக்கும் போது ஒரு தெய்வீக சுகத்தை மகனுக்கு நீர் கட்டளிட முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய பேத்தியுடைய கரங்களில் தாழ்த்துகிற அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற அந்த மகளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை நீர் கட்டளிட முடியாது அப்பா. நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு தெய்வீக கிரியை வெளிப்பட முடியாது நான் செபிக்கிறேன். அந்த மகள் போன் பண்ணி தன் தாயாரிடம் பேசும்போது ஒரு நற்செய்தியை சொல்லத்தக்க ஒரு இடத்துல அப்பா அந்த பிள்ளை நீர் வைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை ரத்த கோட்டைக்குள்ள நீர் மூடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கரண்ட் போன்ற இஷ்யூகள் காரியங்கள் அப்பா ஒரு தெய்வீக விடுதலை நீர் கட்டளிட முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. அந்த வீட்டில் வேலைக்கு இருக்கிறவர்கள் ஆண்டவரை எல்லாரையும் அப்பா அப்படியே கரங்களில் தாழ்த்துக்கிறோம். எல்லாரையும் நீர் இவர்கள் நிமித்தம் பரிபூர்ணமாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படியாக இயேசுவோட குடும்பத்துக்காக நம்முடைய கரத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மகனை நீர் ஆசீர்வதிங்க, அவருடைய இளைய சகோதரனை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இருவர் படிக்கிற காரியங்கள்ல உங்களுடைய காரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க தகப்பன் தாய் படுகிற பிரயாசத்தை நீர் அறிந்திருப்பீர். அந்த பிள்ளைகளை உயர்வான ஸ்தலத்திற்கு அப்பா அவர்கள் ஆண்டவரை நடத்தி செல்லும் போது அந்த வழிகளில் நீரும் அவர்களோடு இருந்து அந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தினால உயர்த்த முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. இருவரும் உமக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளா இந்த ஆண்டவர் சபையில இந்த பட்டணத்தில் அவர்கள் இருக்க அப்பா அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அவங்கள் தகப்பன் தாய் எண்ணினதை காட்டிலும் மேலான இடங்களை நிறுத்தி தேவன் நீர் பிரமிக்கத்தக்கவர் என்பதை அப்பா அந்த தகப்பன் தாய்க்கு நீர் ஒரு விஷயம் வெளிப்படுத்த முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. பிரதர் உடைய கரங்களில் தாழ்த்துக்கிறேன். அவரோட வேலையில் அப்பா உடைய கரம் இருக்கட்டும், உடைய கிருபை இருக்கட்டும், உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. அந்த குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் தந்திரமான எண்ணங்களை அப்பா நீர் நிர்மூலமாக்கி அப்பா இந்த குடும்பத்தை நீர் பழகி பெருக பண்ண முடியாது நான் செபிக்கிறேன். அவங்களுடைய எல்லைகளை நீர் விரிவாக்குங்க அப்பா. இப்ப இருக்கிற நிலையை காட்டிலும் ஆண்டவரே அநேக பெரிய இடங்களுக்கு அவர்கள் செல்ல அவர் கால்களை நீர் பலப்படுத்த முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் டேனி பிரதற்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பத்தினுடைய கரங்களில் தாழ்த்துகிறேன் அப்பா. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. ஒரு இடத்தை வாங்க அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவரே. அந்த இடத்துல உம்முடைய கரம் இருக்கட்டும். மனிதனுடைய சொல்லை கேட்டு அவர்கள் ஓடாதபடிக்கு தகப்பனுடைய சத்தத்தை கேட்கிற மெய்யான அனுபவத்திற்குள்ள அவர்கள் வர அவர்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது நான் செபிக்கிறேன். பெற்றெடுத்த 3 பெண் பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் தாழ்த்துகிறேன் அப்ப. அந்த பெண் பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை நீர் கட்டளிட முடியாது ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீர் பரிபூர்ணமாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்களோடு பலத்திருக்க முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அறிவதற்காக நாங்கள் செபிக்கிறோம். சாந்தி சிஸ்டருக்காக உம்முடைய கரத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தின் எண்ணங்களை ஆண்டவரே நீர் காரியங்களை நீர் வாய்க்க பண்ண முடியாது அப்பா. குடும்பத்திற்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை நீர் கட்டவிழ்க்க முடியாது நான் செபிக்கிறேன். 2 பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் பாதுகாக்க தேவையான ஞானத்தை அப்பா கரத்துல தேவையான ஆண்டவரே காரியங்களை நீர் தந்து அந்த குடும்பத்தை நீர் வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஜாக்கப் பிரதரோட குடும்பத்துடைய கரங்களில் தாழ்த்துகிறேன். லோகி சிஸ்டமுடைய கரங்களில் தாழ்த்துகிறேன். நீர் தந்த ஜோஃபி நம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறேன்ப்பா ஆண்டவரே. இன்னும் உம்மை சேவிக்க இன்னும் அதிகமாக உம்மை தேட அவர்களுடைய எல்லைகளை நீர் விரிவாக்க முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. அவர்கள் இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிற காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் ஸ்தானத்துல நீ நின்று காரியங்களை நீர் செய்ய முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற ஒரு குடும்பம் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராய் நீர் இருக்கிற தேவன் அப்பா. இவர்களுடைய ரட்சிப்பிற்கு உகந்த ஒரு வாசனை உள்ள அற்புதங்களை அடையாளங்களை நீர் அவர்களுக்கு
அதிகமாய் நீ செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல ராபின் பிரதர் உடைய கரங்கள்ல தாழ்த்துகிற, அமுத அம்மா உடைய கரங்கள்ல தாழ்த்துகிற அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல அவர்கள் பலவீனத்தோடு இருக்கிறாங்க என்று செய்தி நான் கேட்டேன்ப்பா. அந்த பிள்ளை மேல அப்பா உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. அந்த தாயாருக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் அந்த மகளோடு இருந்து பலப்படுத்த முடியாது நான் செபிக்கிறேன். அவர்கள் விழும்போது அவர்களை சுத்தி நிற்க ஒரு மனிதரும் இல்லப்பா. உம்முடைய வார்த்தையினால் அந்த தாயாரை நீர் பலப்படுத்த முடியாது நான் செபிக்கிறேன். ராபின் பேர் உடைய கரங்கள்ல தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மகனை தாங்கட்டும், மகனை சீரமைங்க, மறுபடியும் ஒரு விசை உடைத்து உம்முடைய சமூகத்திற்குள்ளாய் அவரை நிலைநிறுத்த முடியாது நான் உங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சித்ரா சிஸ்டருக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மகளை உடைய கரங்கள்ல தாழ்த்துகிறேன் அப்பா. மகளுக்கு ஆண்டவரே ஒரு குழந்தை செல்வத்தை நீர் கட்டளிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். 6 வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இருக்கிற அந்த மகளுக்கு அப்பா ஒரு அற்புதமாய் ஆண்டவரே ஒரு தெய்வீக சுகத்தோடு ஒரு பிள்ளையை நீர் கட்டளிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். சாட்சி சொல்லத்தக்க இடத்துல அந்த குடும்பத்தை நிறுத்துங்க ஆண்டவரே. ஒரு கணவர் ரட்சிக்கப்பட அப்பா, கணவன் மனைவியை நேசிக்க உன்னதமான நிலைகள் அந்த குடும்பம் இருக்கு அப்பா. அந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய கரத்தினால் நீர் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய திவ்ய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்க முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த நிலையிலையும் அப்பா இந்த இருக்கிற எல்லா குடும்பத்தையும் உடைய கரங்கள்ல நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனை கரங்கள் பலத்திருந்தாலும் என் தகப்பன் அதை நிர்மூலமாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நீர் பாதுகாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலிருந்து நல்ல ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா உம்முடைய கரத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று நாங்கள் அறிக்கை செய்ய ஆண்டவரே. யாக்கோபை தன் தகப்பன் மூலமாய் அல்ல அப்பா, உம்முடைய கரத்தின் மூலமாய் யாக்கோபை நீர் ஆசீர்வதித்தது போல இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரம் கொண்டு நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலேயே அப்பா வந்திருக்கிற ஊழியருடைய கரங்கள்ல தாழ்த்துகிறேன். அவருடைய பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர், அவருடைய குடும்பத்தை நீர் அறிந்திருக்கிறீர், அவருடைய பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர், மனைவி நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. உமக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற அந்த மனுஷனை அப்பா நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன். உமக்காய் அநேக காரியங்களை விட்டு அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்காய் ஆண்டவரே நிற்கிற அவரை அப்பா உம்முடைய கரம் கொண்டு அவரை நீர் கனப்படுத்த முடியாது நான் செபிக்கிறேன். உம்மை கனப்படுத்துகிறவனை நீர் கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. அந்த மகனுக்கு தேவையான காரியங்களை தந்து அப்பா அவருடைய ஊழிய ஓட்டத்தை நீர் பலப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இப்படியாய் நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்கள்ல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்பி உம்முடைய சமூகத்தை மாத்திரம் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அறுவடையை இந்த ஆண்டு நாங்கள் காண அப்பா இந்த நியூ இயர் சர்வீஸுக்கு நாங்கள் கடந்து வரும்போது சாட்சிகள் அதிகமாக வெளிப்படத்தக்கதாய் ஆண்டவரே இந்த ஜபத்தின் மூலமாய் அநேக சாட்சிகள் ஆண்டவரே இந்த நியூ இயர் ஆராதனை ஆண்டவர் வெளிப்படத்தக்கதாய் நேரம் பத்தாத அளவிற்கு எல்லா நாவுகளும் ஆண்டவரே சாட்சி சொல்லத்தக்க இடத்துல நீ நிறைத்து முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எளியவனை உயர்த்துகிற தகப்பன் இந்த சிறிய சபையை நீர் கண்ணோக்கி பாருங்க. இதுக்குள்ள ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஆண்டவரே பரலோகம் பதிலளிக்கத்தக்க இடத்துல இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய கண்கள்ல மாத்திரம் எங்களுக்கு தயவு வேணும் ஆண்டவர். இந்த காலை வேளையில உம்முடைய கண்கள்ல மாத்திரம் தயவு வேணும் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த சபையின் மூத்த ஊழியராய் இருந்த மேத்யூ பாஸ்டருடைய கரங்கள்ல தாழ்த்துகிற மகனை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய பலவீனங்கள்ல உம்முடைய பரிபூர்ண பலனை நீர் கட்டளை முனையா ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள் எனக்கு தெரியாது ஆண்டவர், அவருடைய வேதனை எனக்கு தெரியாதுப்பா. இந்த வேலையில் அப்பா நாங்கள் எல்லாம் கைகளை துயர்த்தி அவரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பரிபூர்ணமாய் அவரை நீர் ஆசீர்வதிங்க, எங்க நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜப வேலையில் அப்பா அந்த குடும்பம் கணவன் மனைவியா கேரள தேசத்துல இருக்கும் போது அப்பா உம்முடைய கரம் மாத்திரம் பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. எத்தனை மனிதர்களோடு சுத்தி இருந்தாலும் உம்முடைய கரம் பலத்து இருக்கட்டும். அவர்கள் செய்த ஊழியங்கள் நிமித்தம் அவர்கள் பரிபூர்ணமாய் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. இப்படியா நாங்கள் ஜெபிக்க மறந்த யாராச்சும் இருப்பாங்கன்னா ஒவ்வொருவரையும் கரங்களில் தாழ்த்துகிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நேரத்தில் சபைக்கு என்று ஒரு இடத்தை ஆண்டவரே சொந்தமாய் வாங்க அப்பா. சபைக்கு தேவையான கிருபை நீர் கட்டளை முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நல்ல ஒரு இடத்தை நீர் காண்பீங்க, விஸ்தாலமான இடத்தை காண்பீங்க அப்பா. நாங்கள் அதிக நேரம் ஜெபிக்க எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் ஜெபிக்க அப்பா. நாங்கள் அடிக்கடி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல கூடி வர அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி, தண்ணி இப்படிப்பட்ட காரியங்களா இல்லாம நாங்கள் கஷ்டப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் கூக்குரலை நீ கண்ணோக்கி பாரோ. எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு இடத்தை நீர் இந்த சபைக்கு காண்பீங்க. இம்மட்டுமாய் நாங்கள் காணாத வளர்ச்சியை அப்பா நாங்கள் காண அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபை வளர்ச்சியை அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு கண்களும் காணத்தக்க ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் கட்டளிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்கப்பா, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சபையார் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் மூலமே பசுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ
ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் அனைவரோடும் நம் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென்.